முல்லைன்னு ஒரு சிறுமி தத்தோடி கூட சந்தோஷமா விளையாட போகிறது. தன் தோழியின் பொம்மை அழகா இருக்கிறது. எனக்கும் இந்த மாதிரி பொம்மை வேணும். எங்கே வாங்க? நம்ம ஊர்ல புடிச்சா பொம்மை கடத்து வந்துருக்காங்க. அங்கதான் என்னோட அம்மா கூட போய் நான் வாங்கினேன். அம்மா, என்னோட தோழி அழகா பொம்மை வாங்கியிருக்கா. எனக்கும் அந்த மாதிரி பொம்மை வேணும். முல்லை, உங்ககிட்ட நிறைய பொம்மை இருக்குல்ல. இந்த மாசம் தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்கணும், பாட்டிக்கு செப்பல் வாங்கணும். நிறைய செலவு இருக்கு. இன்னொரு நாளைக்கு நாம பொம்மை வைக்கலாம். நீங்க ஒன்றும் வாங்கி கொடுக்க வேணாம், நானே காய்ச்சி செடி வச்சு வாங்கிக்கிறேன். அம்மா, என் உண்டியல் ஃபுல்லாக காய்ச்சி செடிக்கு எனக்கு பொம்மை வாங்க கூட்டிட்டு போங்க. உங்க அப்பா கூட போய் நீ என்ன பொம்மை வேணாலும் வாங்கிக்கோ. அங்க வந்து ஒருத்தங்க நடந்து இருக்காங்க. வாய்ப்பு போட்டு கீழே விழுந்துட்டாங்க. உள்ளேயும் அவங்க அப்பாவும் வந்து இவங்க யாருன்னு கேட்டாங்க. இவங்க ஒரு கத்தியில சொல்லாடி இவங்கள கொஞ்ச நாளைக்கு வேலை இல்லைன்னு இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. ஆனா இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. சார் முல்லை, இவங்களை நாம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு அதோட உனக்கு பொம்மை வகை கொடுத்து போகணும். அதோட இவங்க பலவீனமா இருக்காங்க. இவங்களுக்கு நல்லா சத்து உள்ள சாப்பிட்டா இவங்க குணமாயிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்டு முல்லை வகுப்படம் வீட்டுக்கு போனாங்க. முல்லை, நீ பொம்மை வாங்க சேர்த்து வச்ச காய்ச்சலாம் உங்களுக்கு கொடுத்துட்டியே, உனக்கு வருத்தம் இல்லையா? இல்லப்பா, என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு. டாக்டர் சொன்னாங்கல்ல, அவங்க நல்லா சாப்பிட்டு நானாப்பா கொடுத்தேன். நல்ல காரியத்தை பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ்ப்பா. இன்னைக்கு எங்க மிச்சு சொன்னாங்க, கடன் செய்ய விரும்புகிறேன். ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க, அதை எங்க மிச்சு சொன்னாங்க. அதை அப்பா கொடுத்து நம்மளுக்கு தேவை இருக்கிற உதவியா அவங்களுக்கு செய்யணும்.